श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. सञ्चार पद्धति श्लोकं 266. शिरसा भवतीं दधाति कश्चित् विधृतः कोऽपि पदस्पृशा भवत्या उभयोर्मधुवैरिपादरक्षे त्वदधीनां गतिमामनन्ति सन्तः. பதபதார்த்தம். ஹே மதுவைரி பாதரக்ஷே, மதுவென்ற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, பவதீம் உன்னை, கஷ்சித்து ஒருவர், ஷிரசா தலையினாலே, ததாதி தூக்குகிறார், பதஸ்பிருஷா திருவடியை தொடுகின்ற, பவத்யா உன்னாலே, கோபி ஒருவர், வித்ருதஹா தூக்கப்பட்டார், சந்தகா பெரியோர்கள், உபயோகோ இந்த இரண்டு பெயர்களுடைய, கதிம் சஞ்சாரத்தை, துவததீனாம் உன் அதீனமாக, ஆமனந்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பாதுகையை தன்னோட தலையினாலே ஒருவர் தூக்குகிறார் அப்படின்னா அது யார் அப்படின்னா அந்த பக்தர்கள், நம்மள மாதிரியான ஜீவன்கள். ஆக நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா பாதுகையை தலையாலே தாங்குகிறோம். நம்மளால் தாங்கப்படுற அந்த பாதுகையானவள் ஒத்தரை தாங்குறா. யார்? பெருமாளை. பெருமாளோட திருவடியானது பாதுகையால் தாங்கப்படுறது. ஆக பெருமாளை பாதுகையானவள் தலையில் தாங்குகிறாள். அந்த பாதுகையை பக்தர்களான நாம் தலையில் தாங்குகிறோம். ஆக பெருமாளோட கதியானது பாதுகையின் அதீனமாக இருக்கு. அதே மாதிரி பக்தர்களின் கதியானது பாதுகையின் அதீனமாக இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அது எப்படி நம்மளோட கதியானது பாதுகையின் அதீனமாக இருக்குன்னா நமக்கு புரியுது. பாதுகே நீயே கதி அப்படின்னு, நீ தான் எங்களை காப்பாற்றணும், நீ தான் எங்களுக்கு சர்வரக்ஷணம் அப்படின்னு நம்மளுடைய தலையெழுத்தானது பாதுகையை நம்பி இருக்கு. ஆக பாதுகை நம்பி நம்மளுடைய கதியானது இருக்குன்னா நமக்கு புரியும். பெருமாளோட கதியானது பாதுகையின் அதீனமாக இருக்குது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கதின்ற வார்த்தைக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தம். கதி அப்படின்னா சஞ்சாரம். கதின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சஞ்சாரம்னு ஒன்று இருக்குது, கதி நீயே கதி அப்படின்னு இருக்கிறதும் ஒன்று இருக்குது. ஆக நம்ம பாதுகை நீயே கதின்னு இருக்கும். ஆனால் பெருமாளோட அந்த சஞ்சாரமானது, அந்த கதியானது, சிம்மகதி, இந்த சேஷகதி, அதாவது அந்த நடக்கிற பெருமாள் நடக்கிற விதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கதி சஞ்சாரமானது யாரை நம்பி இருக்குது அப்படின்னா பாதுகையின் அதீனமாக, பாதுகையோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். ஆக கதின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு ரெண்டு விஷயம் சொல்கிறார். பெருமாளே பாதுகையானவள் தலையில் தாங்குறா, அந்த பாதுகையை பக்தர்கள் தலையில் தாங்குறா. ஆக தான் தாங்குபவரையும் தன்னால் தாங்கப்படுபவரையும், அதாவது தன்னை தாங்குபவரையும் தன்னால் தாங்கப்படுபவரையும் ரெண்டு பேரோட கதியானது பாதுகையை நம்பியே இருக்குது அப்படின்னு நம்ம சுவாமி சாய்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வச்சுட்டு ரெண்டு விஷயம் சொல்கிற அந்த அழகான ஒரு ஸ்லோகம் இது. இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னா, பாதுகைன்ற இடத்துல நம்மாழ்வார். இப்போ ஆழ்வார்கள் மொத்த பேருமே அந்த இடத்துல இருக்கிறவ தான். அப்போது நம்மளுக்கெல்லாம் கதி யாருன்னா ஆழ்வார் தான். அது புரியறது. ஆழ்வாரையே கத்தின்னு நம்பி இருக்காரா பெருமாள் அப்படின்னா, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை, தன் தாமரை சுமக்கும் பாதப் பெருமானை, சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல் வானத்தே அப்படின்னார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார். அதாவது நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, இப்பேற்பட்ட பெருமாள் நமக்கும் பிராட்டிக்கும் ரொம்ப இன்பமாக இருப்பவனை, ஞாலத்தார் தமக்கும் இந்த லீலா விபூதியில் இருக்கிறவாளுக்கும், வானத்தவர்க்கும் நித்திய விபூதியில் இருக்கிறக்கூடியவாளுக்கும் பெருமானை தலைவனை, தன் தாமரை சுமக்கும் பாதப்பெருமானை, அதாவது தாமரை மாதிரி திருவடிகள் இருக்கக்கூடிய அந்த பாதங்களை உடைய பெருமானை, சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இந்த மாதிரி பாமாலைகள் சூட்டக்கூடியவாளுக்கு இணையாக யார் இருக்கா அப்படின்னு கேட்குறார். இவர் ரொம்ப சாஃப்டாக கேட்குறார். அதாவது இந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு சமமாக ஒருத்தர் இல்லைங்கிறது ஆழ்வாரோட ஸ்ரீசுக்தியிலேயே இருக்குது.
அவருக்கு பெருமாளுக்கு சொல்லும்போது சொல்லுவோம் ஒப்பார் மிக்கார் இல்லாதவர்னு. அது மாதிரி ஆழ்வார்களுக்கும் ஒப்பார் மிக்கார் இல்லாதவர் தான் இவாளும். ஆக அந்த மாதிரி பெருமாளை பற்றி பாடுறவாளுக்கு நிகர் யாரு அப்படின்னு கேட்குறார். ஆக பெருமாளோட கதியானது, அதாவது அவருடைய அந்த போக்கானது, ஒரு கரடு முரடான இடத்துக்கு போகணும்னா கூட எப்படி அவரால் போக முடியும்னா ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்தி அந்த மனசில் நுழைஞ்சாதான் அந்த மாதிரி இடத்துக்கு கூட பெருமாளால் போக முடியும். ஆக பெருமாளோட கதியானது ஆழ்வார்களை நம்பி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்மாழ்வார் மாதிரி சாஃப்டாக சொல்கிறவர் இல்லை நம்மளோட திருமழிசை ஆழ்வார். அவர் ஒரே வார்த்தையில் நான்முகன் திருவந்தாதியில் அழகாக சொல்லிட்டார். நான் உனையன்று இலேன் கண்டாய் நாரணனே நீ எனையன்று இல்லை அப்படின்ட்டு. நான் எனக்கு உன்னை விட்டா இருக்க தெரியாது, அதே மாதிரி உனக்கு என்னை விட்டா இருக்க முடியாது. எனக்கு நீ தான் கதி, உனக்கு நான் தான் கதின்னு ஒரே வார்த்தையில் அழகாக அவர் சொல்லிட்டார். ஆக இப்போ நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனா இருக்கிறவர் யாரு அப்படின்னா பெருமாள். அந்த பெருமாளை தாங்கிறவா யாருன்னா ஆழ்வார்கள். இப்போ நமக்கு யார் இன்பனா இருக்கிறவர், அன்பனா இருக்கிறவர், நம்ம யாரை தாங்கிறோம் அப்படின்னா அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். யார் அவர்? தென்குருகூர் நகர் நம்பி. ஆக நமக்கு அன்பனாய் இருக்கிறவர் ஆழ்வார், ஆழ்வார்க்கு இன்பனாய் இருக்கிறவர் பெருமாள். ஆக நடுவில் இருக்கிறவர் யாரு? ஆழ்வார்கள் தான். அந்த ஆழ்வார்களோட அந்த கதியானது சஞ்சாரத்தை பொறுத்து தான் பெருமாளோட சஞ்சாரமும் இருக்கும். ஆழ்வார் நுழையிற வழியில் தான் அவராலையுமே நுழைய முடியும். ஆக பெருமாளோட கதியானது ஆழ்வாரை நம்பி இருக்குது. நம்மளுடைய பக்தர்களின் கதியானது ஆழ்வாரை நம்பி இருக்குது. நம்மளுடைய தலையெழுத்தானது ஆழ்வார்களை நம்பி இருக்குது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மறுபடியும் பாதுகைக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கிற சாமியமானது காட்டப்படுறது. பெருமாளை பாதுகை தலையில் தாங்கிறாள், பக்தர்கள் பாதுகையை தலையில் தாங்கிறாள். அதே மாதிரி பெருமாளை ஆழ்வார்கள் போற்றி கொண்டாடுறா, நாம் ஆழ்வாரை தலையால் தாங்குறோம் போற்றி கொண்டாடுறோம்னு சொல்கிற இன்னொரு ஸ்லோகமாக நமக்கு இது அமைஞ்சிருக்கு. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.